வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே அது மகாலட்சுமியோட அம்சம் கொண்ட நாளுங்க. அதனால தான் ஜோதிட சாஸ்திரத்தில் சுக்கிரவாரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அதாவது சுக்கிரன் மகாலட்சுமியின் அம்சமாக இருக்கிறார். அதனால தான் சுக்கிரவாரமாகிய வெள்ளிக்கிழமையில் நாம் தெய்வத்தை வணங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா பசுஞ்சாணத்தால் வாசலை மெழுகிறது நல்லது. எங்கெங்க இப்போல்லாம் பசுமாட்டையே பார்க்க முடியல. இதில் எங்கெங்க பசுஞ்சாணம்லாம் கிடைக்கிது. நாம் அதில் ஆர்வம் காட்டணும். சொல்லி வச்சுருந்தோம்னா நமக்கு கிடைக்கிது. அதனால் முதல் நாளே வாங்கி வச்சுருந்து வெள்ளிக்கிழமை அதிகாலையில் பசுஞ்சாணத்தால் வாசலை மெழுகுவது நல்லது. ஏன்னா வாசல் தான் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம். அதனால தான் வாசல் வழியாக தான் தெய்வம் வர ஆரம்பிக்கும். அதனால தான் தலைவாசல் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அப்படி இருக்கிறதுனால வாசலில் அது பசுஞ்சாணத்தால் மெழுகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வாசலில் கோமியம் கூட தெளிக்கலாம். அதுவும் பண்ணலாம். அதுவும் வெள்ளிக்கிழமை நாட்டு பசுவின் கோமியம், நாட்டு பசுவின் சாணம் அதெல்லாம் நம்ம பயன்படுத்துறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் வாசலில் மாக்கோலம் இடணும். மாக்கோலம்னா அரிசி மாவு கோலம். அதாவது மாவு கோலத்தை தான் மாக்கோலம் அப்படின்னு சுருக்கமாக நம்ம அழைக்கிறோம். அப்போ அந்த மாவால் ஆன அரிசி மாவால் ஆன கோலத்தை நாம் இடும் பொழுது வாசலில் நம்ம கோலம் வரையும் பொழுது எறும்பு இதெல்லாம் அதுக்கு உணவாக மாறுகிறது. பொதுவாக அந்த சின்ன எறும்பு, சிற்றெரும்புன்னு சொல்லுவாங்க, கருப்பு நிறத்தில் இருக்கிறது, பிள்ளையார் எறும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எறும்புகள்லாம் நமக்கு வாசலை தேடி வர்றது அது ஒரு அதிர்ஷ்டத்தின் அடையாளமாகவே பார்க்கப்படுது. வேறு ஏதாவது வீட்டுக்குள்ளே நுழையணும்னு ஏதாவது அந்த சிவப்பு எறும்பு ஆசைப்பட்டாலும் கூட அதுவும் அந்த மாக்கோலத்தை சாப்பிட்டுட்டு வெளியிலேயே அப்படியே போயிடும். அதனால தான் பெரியவங்க மாவு கோலத்தால் வாசலில் நம்ம கோலம் இடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை பூஜை அறையை நாம் தூய்மைப்படுத்தி விளக்கேற்றி வணங்குவது அது ரொம்ப ரொம்ப விசேஷம். துளசி மாடத்திற்கு நாம் விளக்கேற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இதெல்லாம் நாம் பண்ணும் பொழுது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார ஒரு நெருக்கம் இருக்கும். சண்டை சச்சரவெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். நமக்கு வர வேண்டிய பணம் அது வர ஆரம்பிக்குங்க. கொடுத்த இடத்துலேருந்து திரும்பி வர மாட்டேங்குதுன்னு நாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாமே நமக்கு வர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி யாருக்கிட்டேயும் ஏமாறக்கூடிய நிலைமை வராது. அந்த மாதிரி நிலைமையெல்லாம் இல்லாமல் நல்ல விதத்தில் நாம் உழைக்கிற காசு நமக்கு ஒட்டும் 4 பொருள் வாங்குகிற அளவுக்கு யோகத்தையும் கொடுக்குங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகளில் கனகதாரா ஸ்தோத்திரம் அது படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அப்படி இல்லைன்னா அபிராமி அந்தாதியும் படிக்கலாம். ஏன்னா அந்த அபிராமி அந்தாதிக்கும் வெள்ளிக்கிழமையில் படிக்கும் பொழுது செல்வ வளங்களை வாரி கொட்டக்கூடிய அம்சம் அந்த அபிராமி அந்தாதிக்கும் உண்டுங்கிறதுனால வெள்ளிக்கிழமைகளில் மறக்காமல் அபிராமி அந்தாதி படிக்கலாம். ஸ்ரீ காமாட்சி அம்மன் விருத்தம் அதுவும் ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுவும் நாம் பண்ணலாம். பொதுவாக வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியோட அம்சம், மகாலட்சுமியோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும்னா இனிப்பு அது வச்சு நம்ம நைவேத்தியம் செய்து வர்றவங்களுக்கு கொடுக்கலாம். அதே போல் துணி, மஞ்சள், குங்குமம், சீப்பு, கண்ணாடி, தாலி சரடு, அதுக்கடுத்தது முக்கியமாக இந்த வளையல், சந்தனம் இதெல்லாம் வரக்கூடிய பெண்மணிகளுக்கு நாம் கொடுப்பதன் மூலமாக நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்க தொடங்குங்க. அதே போல் அதாவது செவ்வாய், வெள்ளி, சனிக்கிழமை இந்த 3 கிழமைகளில் விளக்கு தேய்க்காதீங்க. ஏன்னா நல்ல விளக்காக இருந்தாலும் எந்த விளக்காக இருந்தாலும் விளக்கு தேய்க்கக்கூடாதுங்க. வெள்ளிக்கிழமையில் பணம் தராமல் இருக்கிறது நல்லது. அடுத்தவங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயம் அதில் வெள்ளிக்கிழமை பணம் தராமல் இருக்கிறது நல்லதுங்க. இதையெல்லாம் வெள்ளிக்கிழமைகளில் நாம் பின்பற்ற ஆரம்பித்தோம்னா குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும், பணவரவு இருக்கும், திருப்தி இருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால முடிந்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை காலையிலே பசுஞ்சாணத்தால் வாசலை மெழுகுவோம். மகாலட்சுமியின் அருளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிரவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அஷ்டலட்சுமி யோகங்களை அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.